ஒரு அடர்ந்த காட்டில் பெரிய யானை ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தனது பலத்தைப் பற்றி பெருமை கொண்டது. நான் பெரியவன், வலிமையானவன், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கும். அதே காட்டில் ஒரு சிறிய எலி இருந்தது. அது எல்லோரிடமும் அன்பாக பழகும். ஒரு நாள் யானை ஆற்றங்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அப்போது எலி அருகில் ஓடி வந்தது. யானை கோபமாக, "ஏய் சிறியவனே, என் அருகில் வராதே, நீ என்ன செய்ய முடியும்?" என்று சிரித்தது. எலி அமைதியாக, "பெரியவனாக இருந்தாலும் சிறியவன் உதவியும் ஒரு நாள் தேவைப்படும்" என்று சொல்லிச் சென்றது. யானை சிரித்துக்கொண்டே அதைப் பொருட்படுத்தவில்லை. சிக்கல் நேரம். சில நாட்கள் கழித்து யானை வேட்டைக்காரர்கள் வைத்த வலையில் சிக்கியது. எவ்வளவு முயன்றும் தப்ப முடியவில்லை. "யாராவது உதவுங்கள்" என்று யானை அலறியது. அந்த சத்தம் கேட்டு சிறிய எலி ஓடி வந்தது. யானையை பார்த்ததும், "பயப்படாதீர்கள், நான் உதவுகிறேன்" என்றது. எலி தனது கூரிய பற்களால் வலையின் கயிறுகளை மெதுவாக கடித்தது. சில நேரத்தில் வலை அறுந்தது. யானை விடுதலையானது. யானையின் கண்களில் நீர் வந்தது. "நான் உன்னை சிறியவன் என்று இகழ்ந்தேன், ஆனால் இன்று என் உயிரை நீ காப்பாற்றினாய்" என்றது. எலி சிரித்தபடி, "அளவு முக்கியமில்லை, மனமும் உதவியும்தான் முக்கியம்" என்றது. அன்றிலிருந்து யானை அனைவரையும் மதிக்க ஆரம்பித்தது. கதையின் கருத்து: யாரையும் சிறியவன் என்று எண்ணாதே. ஒவ்வொருவருக்கும் தனித்திறன் உண்டு. உதவி எந்த வடிவிலும் வரலாம்.